ஹாய், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டிக் கார்ட்வில், அதாவது கொம்ப வச்சு எப்படி கர்ணம் பண்றது அப்படிங்கறதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு டைம் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி கத்துக்கணும்னு சொல்லும் போது உங்களால ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க. இப்ப பாத்தீங்களா, இதுதாங்க ஸ்டிக் கார்ட்வில். இதுல நிறைய டைப் இருக்கு. இந்த டைப்பை தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இந்த ஸ்டிக் கார்ட்வில் கத்துக்கிறதுக்கு கம்பல்சரி நமக்கு சிங்கிள் ஹேண்ட் கார்ட்வில் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, சிங்கிள் ஹேண்ட் கார்ட்வில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், சிலம்பம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு. இப்ப பாருங்க, அவ்வளவுதாங்க. இந்த சிங்கிள் ஹேண்ட் கார்ட்வில் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க இந்த ஸ்டிக் கார்ட்வில் கத்துக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிங்கிள் கார்ட்வில் தெரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம கொம்ப தான் ஒரு கையாவே நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொம்போட நுனி பகுதியில கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வலது கை பிடிக்கிறீங்க, இடது கையை இங்க பிடிச்சிடுறீங்க. அவ்வளவுதான். இடது கை பிடிக்கும் போது கொஞ்சம் நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொம்ப கீழே வச்சிருங்க, கிரவுண்ட்ல டச் பண்ணிருங்க. டச் பண்ணிட்டு இங்க இருந்து கார்ட்வில் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்ப ஃபுல் அவுட்புட் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியமா ட்ரை பண்ணுங்க, ஸ்லோவா. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் லெக் ரைஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகேங்களா? வச்சு கொஞ்சம் அதிகமா பண்ண ட்ரை பண்றீங்க. அவ்வளவுதான். இதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்றீங்கன்னா, கொம்பு வச்சு தானே நம்ம ட்ரை பண்ணோம். இப்ப இங்க இருந்து போற ஃபோர்ஸ்லயே வச்சு நம்ம பண்றோம். ஓகேங்களா? இங்க இருந்து கொண்டு போற ஃபோர்ஸ்லயே வச்ச உடனே கார்ட்வில். அவ்வளவுதாங்க. இததான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கீழே ஒரு மணல் அதிகமா இருக்கிற பகுதியை பார்த்து பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஃபுல் அவுட்புட் பண்ண, இப்ப நம்ம ஃபைனல் அவுட்புட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். சரிங்களா? ரொம்ப பிடிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா பண்ண முயற்சி பண்றோம். ஃபைனல் அவுட்புட்க்கு கொண்டு வந்து வைக்கும் போதே கார்ட்வில். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. ஈஸி தாங்க. கார்ட்வில் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். பாருங்க, பிடிக்கிறீங்க, கார்ட்வில். அவ்வளவுதாங்க. இப்ப அதை கத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்க, கொம்போட கீழ் பகுதியில கொஞ்சமா தான் ஸ்பேஸ் கொடுத்தீங்க. இப்போ அதிகமா ஸ்பேஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? கீழே இந்த அளவுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். பாருங்க, 1 2 2 கம்பல்சரி 2 2 கொடுத்து இப்ப நம்ம அதே ஸ்கில்ல ட்ரை பண்றோம். சரிங்களா? சோ இங்க இருந்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணும்போது பாக்குறதுக்கு நல்ல இம்ப்ரெசிவா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க அவுட்புட் எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இப்ப பண்றது நல்ல இம்ப்ரெசிவா இருக்கும். பாருங்களேன். சோ பாத்திருப்பீங்க. சோ நான் எப்படி டீச் பண்ணணும் அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க சிலம்பத்துல தனித்திறமை போட்டிகள்ல பங்கேற்கிறீங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு இது உங்களுக்கு பயன்படும். ரியல் ஃபைட்டுக்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஆனா சினிமேட்டிக் ஃபைட்டுக்கு சூப்பர்வா இது ஒர்க் ஆகுங்க. இந்த ஸ்டிக் கார்ட்வில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு 5 to 10 minutes 1 day அந்த மாதிரி சடனா ரிசல்ட் வரலனாலுமே சிலருக்கு வரும், சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். டே 1 2 3ன்னு இன்னைக்கு வர்றவங்களுக்கு வரும், வராதவங்களுக்கு 2 or 3 days எடுத்துக்கும். நீங்க டைம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க, பண்ணிடலாம். தேங்க்யூ.